தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, சிறு சிறு சஞ்சலங்கள் மனதில் தென்படும், காலப்போக்கில் சீராகும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து அறவே கூடாது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ரிஷபராசி நேயர்களே, உபரி வருமானத்தால் உள்ளம் மகிழும். வீட்டிற்கு தேவையான அனைத்து நவீன ரக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படும். உறவினர்கள் வருகை ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, இனம் புரியாத கவலை குழப்பங்களால் திகழ்வீர்கள். குடும்ப நண்பர்களிடம் ஆலோசனை பெறுவது நன்று. முடிந்தவரை யோகா தியானம் மேற்கொள்வது நன்மையை தரும். உணவில் அக்கறை வேண்டும். கடகராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். ஒத்துக்கொள்ளாத உணவுகளை தவிர்த்துவிட வேண்டும். மருத்துவரின் ஆலோசனை என்று மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம். கூட்டுத் தொழில் தொடங்கும் முன் பலமுறை யோசிப்பது நன்று. ஜாமீன் கையெழுத்து அறவே கூடாது. சிம்மராசி நேயர்களே, புதிய நபர்களிடம் பழகும்போது எச்சரிக்கை தேவை. யாரிடமும் எதற்காகவும் வாக்கு தருவதை தவிர்த்துக் கொள்ளவும். ஜாமீன் கையெழுத்து கூடாது. கோப்புகளை கையாளும் போது கவனம் வேண்டும். கன்னிராசி நேயர்களே, வாகனம் ஓட்டும்போது அதிக கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வேண்டும். தீய நண்பர்களின் சகவாசத்தால் சில விளைவுகளை சந்திக்க நேரிடும். எனவே எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை கோயில் குளங்களுக்கு செல்வது நன்மை தரும். துலாம் ராசி நேயர்களே, செல்வாக்கு கூடும். பொது வாழ்வில் புகழ் கூடும். திருப்பணி கைங்கரியங்களில் மனம் மகிழும். புதிய தொழில் முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, முடிந்தவரை ஜாமீன் கையெழுத்து கூடாது. பண விஷயங்களில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல்களை சீராக்கிக் கொள்வது நன்மையை தரும். அதிகாரிகளில் உத்தரவை மீறி செயல்படாதீர்கள். செய்தொழிலில் அதிக கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களே, புதிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். புதிய நண்பர்களால் ஆதாயம் உண்டு. தங்களின் அனைத்து முயற்சிக்கும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கூடும். மகர ராசி நேயர்களே, புதிய பொருட்களை வாங்கும்போது கவனம் வேண்டும். தேவையில்லாத பொருட்களை வாங்காதீர்கள். சேமிக்கும் எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை இரவு நேர பயணத்தை தவிர்த்துக் கொள்வது நன்மையை தரும். கும்பராசி நேயர்களே, உழைப்பிற்கேற்ற ஓய்வு வேண்டும். சக நண்பர்களிடம் வாக்குவாதம் கூடாது. செய்தொழிலில் கவனம் தேவை. புதிய முதலீடும் போது அதிக கவனம் தேவை. ஒப்பந்தங்களில் கையெழுத்தும் போது பலமுறை படித்து பார்த்து கொள்வது உத்தமம். மீனராசி நேயர்களே, கூட்டுத் தொழிலை தவிர்த்துக் கொள்வது நன்று. அயல்நாட்டு தொடர்பால் ஆதாயம் உண்டு. படித்த படிப்பிற்கேற்ப வேலை கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். இருப்பினும் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கும்பராசி நேயர்கள், முடிந்தவரை நெற்றியில் சந்தனமிட்டுக் கொள்வது அனைத்து வித நன்மையை தரும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.